பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கும் நடைமுறை மீண்டும் கொண்டுவரப்படும் என்று ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரம் குறித்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை மேற்கொள்ள வேண்டியுள்ளது என்றும் அதன் பிறகு அனைவரும் ஒப்புக்கொள்ளும் வகையில் மாற்றம் செய்து தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்குவது நடைமுறைப்படுத்தப்படும் என்று முன்னதாக நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ், மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பதையே பாஜக விரும்புகிறது என்று காட்டமாக விமர்சனம் செய்துள்ளார். ஏற்கனவே மக்களின் 4 லட்சம் கோடி பணத்தை பாஜக கொள்ளையடித்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள ஜெய்ராம் ரமேஷ், மீண்டும் ஆட்சிக்கு வந்து எத்தனை லட்சம் கோடி பணத்தை கொள்ளையடிக்க பாஜக திட்டமிட்டிருக்கிறது என்று தெரியவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை சரியான முறையிலேயே பெறப்பட்டது என்று இப்போதும் பிரதமர் மோடி பேசி வருகிறார் என்று கூறியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகும் இவ்வாறு பேசுவது தவறானது என்று கருத்து தெரிவித்துள்ளார். प्रधानमंत्री जी आज भी कहते हैं कि ये गलत इलेक्टोरल बॉन्ड जो लाए गए थे वो सही तरीके से लाए गए थे। हालांकि सुप्रीम कोर्ट ने जब फैसला दे दिया कि ये गलत था, तो प्रधानमंत्री जी को इलेक्शन के दौरान ऐसी बात नहीं करनी चाहिए. தேர்தல் பத்திர நடைமுறை அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, சட்டவிரோதமானது என்று கூறி உச்சநீதிமன்றம் அதனை ரத்து செய்துள்ளது. ஆனாலும் தேர்தல் நேரத்தில் பிரதமரும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் தேர்தல் பத்திரம் முறையானது என்று பேசுவது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.